அருளாளன் அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருபெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, 20வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹினுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நோன்பையும் தராவி தொழுகையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, இன்றைய நாளின் தராவிஹ் தொழுகையில் ஓதப்பட்ட 42வது அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் இறை விசுவாசிகளின் இனிய பண்புகளை இறைவன் பட்டியலிட்டு தருகையில் மஷ்வரா அடிப்படையில் தங்களுடைய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுவார்கள் என்பதை குறிப்பிடுகின்றான். வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், விசுவாசிகளாகிய ஈமான்தாரிகளாகிய அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்துதான் முடிவெடுப்பார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 42வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கைக்கு பிறர் தருகிற ஆலோசனை என்பது மிக முக்கியமானது. சரியான பாதையில் செல்ல வேண்டுமானாலும், முக்கியமான விஷயங்களை நாம் தேர்வு செய்ய வேண்டுமானாலும், குழப்பத்திலிருந்து வெளிவரவும் தனித்து நிற்கும் சமயத்திலும் இதுபோன்ற பல சந்தர்ப்பங்களிலும் வாழ்க்கைக்கு ஆலோசனை என்பது தேவை, அவசியம். மிகவும் சிக்கலான நேரத்தில் சரியான ஆலோசனை நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் மற்றவர்களால் பிழையாக வழிநடத்தப்படக்கூடும், அல்லது நாமும் வழிதப்பி போக கூடும். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டங்களில் நாம் முடிவெடுப்பதற்காக 3 சாவிகளை இஸ்லாம் நம்முடைய கையிலே தருகிறது. அதில் முதலாவது சாவி இஸ்திகாரா என்கிற தொழுகை. முதலில் நமக்கான முதன்மை ஆலோசகர் நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவனுக்கே நாம் முன்னுரிமை தர வேண்டும். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நாட்டங்களை அறிந்தவனாக இருக்கிறான். அவனிடத்திலே கேட்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, மேலும் நிச்சயமாக மனிதனை நாம் தான் படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது, அவனுடைய என்ன ஓட்டம், உள்ளத்தில் அவன் என்ன எண்ணுகிறான் என்பதையும் நாம் அறிவோம் என்பதாக சொல்கிறான். வநஹனு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீது, அது மாத்திரமல்ல, அவனுடைய பிடரி நரம்பை விட மிக்க அருகாமையில் இருக்கிறோம் என்பதாக குர்ஆனினுடைய 50வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படியானால் நம்முடைய மனதில் உள்ளதை அறியக்கூடிய, நம்முடைய பிடரி நரம்பை விட மிக்க அருகாமையில் இருக்கிற அந்த அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிட்டால் அவன் நம்முடைய தேவைகளை சரி செய்ய மாட்டானா? நமக்கு நல்லதொரு வழியை அவன் காட்ட மாட்டானா? அல்லாஹ் சொல்கிறான், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நிச்சயமாக நான் மிக சமீபமாகவே இருக்கிறேன் என்பதாக சொல்லுங்கள். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, அழைப்பாளர்களுடைய அழைப்புக்கு நான் குரல் கொடுக்கிறேன். ஃபல் யஸ்தஜீபூலி, அவர்கள் என்னை அழைக்கட்டும், என்னையே அவர்கள் அழைக்கட்டும், நான் பதிலளிக்கிறேன் என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 186வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆகவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது பிரச்சனைகளின் போது முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிற சமயத்தில் முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பிரச்சனையை முன்வைக்க கற்றுத்தருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தேவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் திணறுகிற, குழம்பி நிற்கிற, சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற நிலைகள் எத்தனையோ நாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம். உதாரணமாக, நாம் நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ
பெண் பேசி கொண்டிருக்கிறோம், மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற போது இந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைக்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வருவது என்பது யதார்த்தம். என்ன செய்யலான்னு போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிற போது நாம் கையிலே எடுக்க வேண்டிய ஆயுதம்தான் இந்த இஸ்திகாரா என்கிற இந்த தொழுகை. நாம் ஒரு வேலைக்காக வேண்டி நாம் கேட்டிருக்கிறோம், நமக்கான அந்த வேலைக்கான அழைப்பு வந்திருக்கிறது. இந்த வேலையில போய் நம்ம சேரலாமா வேண்டாமா, இந்த கடைக்கு போகலாமா வேண்டாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்றெல்லாம் ஒரு குழப்பம் வருகிற அந்த சமயத்தில் நாம் எதை தேர்ந்தெடுப்பது? இங்கிருந்து ஒரு கடையில கூப்பிடுறாங்க, அங்க இருந்து ஒரு வியாபாரத்திற்காக அழைக்கிறார்கள், இங்க செல்றதா அங்க போறதா தெரியலையேன்னு குழம்பி நிற்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அப்பொழுது நாம் ஒரு முடிவெடுத்தாக வேண்டும். எப்படி முடிவெடுப்பது? ஒரு குழப்பமாக இருக்கிறது, ஒரு தெளிவு பிறக்க வேண்டுமே என்று சொன்னால், அப்படி தெளிவு பிறப்பதற்கான வழியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திகாரா என்கிற இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் குழம்பி போய் நிற்கிறீர்களா, என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லையா, இதை நாம் செய்யலாமா, செய்தால் நமக்கு நன்மையாக முடியுமா அல்லது தீமையாக முடிந்து விட்டால் என்ன செய்வது, இதில் நாம் அடியெடுத்து வைக்கலாமா, இந்த வியாபாரத்தை செய்யலாமா வேண்டாமா என்கிற எத்தனையோ மனக்குழப்பங்கள், குழப்பமான ஒரு சூழ்நிலையை மனிதர்கள் சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கிற சமயத்தில் நான் முதலாக ஆலோசனை பெற வேண்டிய ஆள் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இப்படி முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து விடுங்கள், இஸ்திகாரா தொழுகை நீங்கள் தொழுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாரா என்கிற தொழுகையை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அது எத்தனை ரக்காத்? 2 ரக்காத் நபிலான தொழுகை ஆகுமான கூடக்கூடிய தொழுவதற்கு ஆகுமான நேரம் இருக்கிறது இல்லையா, இந்த நேரங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தொழுகையை தொழலாம். நமக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது நாம் முசல்லாவில் வந்து நின்று விட வேண்டும். இஸ்திகாரா தொழுகை, நபில் தொழுகை 2 ரக்காயத்தை அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன், எனக்கு என்னுடைய மனக்குழப்பத்தை நீ நீக்கிவிடு, இதில் ஒரு தெளிவான முடிவை எனக்கு காட்டு என்பதாக சொல்லி அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற போது அந்த தொழுகை முடிகிற அந்த சமயத்தில் ஒரு தெளிவை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுப்பான். நாம் ஒரு கடைக்கு போகலாமா வேண்டாமா என்று ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு போக வேண்டும் என்கிற அந்த எண்ணம் சரியாக வரும் என்கிற அந்த எண்ணம் நம்மிடத்தில் அதிகமாக இருக்குமானால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான். இல்லை இந்த வேலைக்கு நம்ம போனோம்னு சொல்லி சொன்னா அது சரி வராது, வேண்டாமே என்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குமானால் அதிலிருந்து நாம் பின்வாங்கி விடலாம். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அதைவிட சிறப்பான ஒரு வேலையை தருவான், உங்களுக்கு அது வெற்றியாக்கி தருவான் என்பதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை ஒரு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு தொழுகையாக இந்த இஸ்திகாரா என்கிற இந்த தொழுகையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். 2 ரக்காயத்து தொழுது முடித்ததற்கு பிறகு ஒரு துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதச் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக, யா அல்லாஹ் உனக்கு ஞானம் இருப்பதால் உன்னிடம் நான் நல்லதையே வேண்டுகிறேன். வஸ்தக்திருக பிகுதரத்திக, உனக்கு வல்லமை இருப்பதால் உன்னிடம் வல்லமையை நான் வேண்டுகிறேன். வஅஸலுக மின் ஃபضலிகல் அஸீம், உன்னுடைய மகத்தான அருளை உன்னிடம் வேண்டுகிறேன். ஃபஇன்னக தக்திரு வலா அக்திரு, யா அல்லாஹ் எல்லா விதமான ஆற்றலும் சக்தியும் உனக்கு மட்டும்தான் இருக்கிறது ரஹ்மானே, எனக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை, சக்தியும் இல்லை. வதஅலமு வலா அலமு, நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாயா அல்லாஹ், நான் ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிறேன். வஅன்த அல்லாமுல் குயூப், மறைவான விஷயங்களை அல்லாஹ் நீயே அறிந்தவனாக இருக்கிறாய். நான் ஒரு காரியத்திற்காக வேண்டி என்னுடைய மனக்குழப்பத்தில் உனக்கு முன்னால் வந்து உன்னுடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன். இந்த காரியத்தை நான் செய்தால் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது, இதிலிருந்து விலகி கொண்டால் என்ன ஆகும் என்பதை நான் அறிய மாட்டேன். ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இதற்கு பின்னால் இருக்கிற தீங்குகள் என்ன என்பதை, மறைவான விஷயங்களை, நாளை நடப்பவற்றை நீயே அறிந்தவனாக இருக்கிறாய் ரஹ்மானே, நான் அதை பற்றிய தெளிவில்லாதவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர
خيرلي في ديني ومعاشي وعاقبة أمري فقدره لي ويسره لي ثم بارك لي فيه. இந்த இடத்துல நாம் எதற்காக வேண்டி எந்த குழப்பத்தை நினைத்து நாம் அந்த இஸ்திகாரா தொழுகைக்காக வேண்டி நிற்கிறோமோ அதை நாம் மனதிலே எண்ணிக்கொண்டு இந்த இடத்திலே நாம் தொழுகிற போது அதை மனதிலே எண்ணிக்கொண்டு இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், மறைவான என்னுடைய இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய மறுமைக்கும் சிறந்தது என்று இருக்குமானால் இதை எனக்கு நிறைவேற்றி கொடு ரஹ்மானே, லேசாக்கி கொடு ரஹ்மானே, அதில் எனக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும். வஇன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபல்ரிஃபு அன்னி வல்ரிஃப்னி அன்ஹு. இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் கெட்டது என்று இருக்குமானால் அதை நான் அறிய மாட்டேன் ரஹ்மானே, என்னை விட்டும் இந்த காரியத்திலிருந்து விலக்கி விடு, தூர போகச் செய்து விடு. வக்துர்லியல் ஹைர ஹைது கான சும்ம ரதுனி பிஹி. எங்கிருந்தாலும் நல்லவற்றிற்கு எனக்கு நல்லது செய்வதற்கு எனக்கு ஆற்றல் அளித்தாயா அல்லாஹ். எனக்கு என்னுடைய வேலையில நான் எடுத்திருக்கிற இந்த காரியத்துல எனக்கு ஒரு திருப்தியை கொடு ரஹ்மானே என்பதாக இந்த துஆவை ஓதிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் முன்னால் நிற்கிறார்களோ அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கட்டும். தொழுது முடிக்கிற போது அவர்களுக்கான அந்த மனக்குழப்பத்திலிருந்து நீங்குவதற்கான ஒரு தெளிவான ஒரு வழி அல்லாஹு தஆலா காட்டுவான். அது அவர்கள் எடுக்கக்கூடிய அதற்கு பிறகு அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு என்பது அது வெற்றி பாதையாக இருக்கும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எது சரி என நமக்கு படுகிறதோ அதை செய்யலாம். இஸ்திகாராவுக்கு பின் அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதாக நமக்கு தோன்றினால் அதை விட்டுவிட வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நமக்கு எது நல்லதோ அதன் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை கொண்டு செல்வான் என்பதுதான் இந்த இஸ்திகாரா தொழுகையினுடைய பயனாகும். அருமையானவர்களே, குழப்பமான சூழ்நிலையில் ஆலோசனை கேட்பதற்கான முதலாவது ஆலோசனை அல்லாஹ்விடத்தில் வைக்க வேண்டும். அதற்கான வழிமுறையாக இஸ்திகாரா தொழுகை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இரண்டாவதான நம்முடைய கையிலே தரப்படுகிற சாவி சீட்டுக்குலுக்கி பார்ப்பது. ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு 4 பேர் நமக்கு முன்னால் இருக்கிறார்கள், இவர்கள் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த நேரத்தில் ஆலோசனையின் அடிப்படையில் ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியுமானால் அதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை, குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கிறது, அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சீட்டுக்குலுக்கி பார்க்கிற இந்த வழிமுறையை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதை நாம் தேர்ந்தெடுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சீட்டுக்குலுக்கி பார்த்து ஒரு காரியத்தை முடிவெடுப்பது என்பது முன்வாழ்ந்த மக்களினுடைய நடைமுறை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சுட்டி காட்டுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கிற போது, கடலிலே நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கிற போது, இப்பொழுது யாராவது ஒருவரை கடலிலே தூக்கி வீசி ஆக வேண்டும் என்கிற கட்டம் வருகிறது. யாரை கப்பலில் உள்ள நபர்களில் யாரை கடலிலே தூக்கி போடுவது என்று முடிவெடுக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவுகிற போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறான். அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். சரி, எல்லோருடைய கப்பலில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பெயரை நாம சீட்டில் எழுதி போடலாம். யாருடைய பெயர் வருகிறதோ சீட்டுக்குலுக்கி போடுகிற போது யாருடைய பெயரை நாம் எடுக்கிறோமோ அவர்களை நாம் கடலிலே தூக்கி வீசி விடலாம் என்பதாக முடிவெடுத்து அந்த சீட்டுக்குலுக்கி போடுறாங்க. போட்டு அப்படி எடுக்கப்படுகிற அந்த சீட்டில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயர் வருகிறது. எனவே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கப்பலில் இருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டார்கள், ஒரு மீனினுடைய வயிற்றில் சிக்கினார்கள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிற வரலாறாக அமைந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சீட்டுக்குலுக்கி பார்த்து முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு சொல்வதற்குரிய நன்மையையும் முதல் வரிசையில் நின்று தொழுவதற்குரிய நன்மையையும் மக்கள் அறிவார்களானால் அதற்காக அவர்கள் தங்களுக்குள் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பாங்கு சொல்வதற்கான நன்மைகளை நாம் அறியாமல் இருக்கிறோம்.
அதற்கான நன்மைகளை மட்டும் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் போட்டி போட்டு கொண்டு நான் வாங்க சொல்றேன்னு வருவாங்க. அதே போல முதல் சஃபில் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதை இன்றைக்கு நம்முடைய மக்கள் எத்தனையோ பேர் தவற விடுகிற நிலைகளை பார்க்கிறோம். முதல் சஃபில் இடம் இருந்தாலும் கூட முன் சஃபுக்கு மனமோந்து வருவதற்கு நாம் தயங்குகிறோம். மற்றவர்களை நீங்க போங்கன்னு தள்ளி விடுகிற நிலைகளை சர்வசாதாரணமாக பள்ளிவாசல்களிலே பார்க்கிறோம். ஆனால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், பாங்கு சொல்வதற்குரிய அந்த நன்மையையும் முன் சஃபில் தொழுகையில் நிற்பதற்குரிய அந்த நன்மைகளையும் மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்படி அதனுடைய நன்மைகள் அவர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் அதிலே வழங்கப்படும் என்பதை மட்டும் மக்கள் அறிவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்று சொல்லுகிற நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு அந்த இடம் கொடுப்பது என்பதில் சீட்டு குலுக்கி எடுக்கப்படும் நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் அவர்கள் தயாராகி விடுவார்கள் என்கிற செய்தியை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் பெறப்பட அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் தன்னுடைய மனைவிமார்களில் யாராவது ஒருவரை தன்னோடு அந்த பயணத்திலே அந்த போருக்காக வேண்டி அவர்கள் செல்கிற போது, வெளியூர்களுக்கு செல்கிற போது தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரை அழைத்து செல்வது வழக்கமாக இருந்தது. அப்படி அழைத்து செல்கிற அந்த நேரத்தில் மனைவிமார்களில் யாரை அழைத்து செல்வது என்கிற ஒரு ஆலோசனை வருகிற போது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டது இந்த சீட்டு குலுக்கி போடுகிற இந்த முறையைத்தான் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்கப்படுகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவரை அழைத்து செல்ல வேண்டுமானால் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சீட்டில் எழுதப்பட்டு அது சீட்டு குலுக்கி போடப்படும். யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்வார்கள். பனூ முஸ்தலிக் என்று சொல்லப்படுகிற அந்த போருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய சீட்டு குலுக்கி போடுகிற போது என்னுடைய பெயர் வைந்தது அந்த பனூ முஸ்தலிக் என்று சொல்லப்படுகிற அந்த போருக்கு என்னை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றார்கள் என்கிற அந்த செய்தியை நீண்ட ஹதீஸிலே புகாரிலே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. இதர செய்தி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். இப்பொழுது இந்த நேரத்தில் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள். இவர்களை யாரோடு சகோதரத்துவத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம், யாருடைய வீட்டிலே இந்த நபித்தோழர்களில் யாரை யாருடைய வீடுகளிலே நாம் தங்க வைக்கலாம் என்கிற அந்த ஆலோசனை வருகிற போது நாம் ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய பெயரும் எழுதப்பட்டு யாருடைய பெயர் எடுக்கப்படுகிறதோ அந்த சீட்டு குலுக்கி போட்டதின் அடிப்படையில் ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு சஹாபிகளினுடைய வீட்டில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் என்பது ஹிஜ்ரத்தினுடைய அந்த வரலாறாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வருகிறது. முதலில் நாம் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் முன்னோக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா தொழுகையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் என்பது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பத்திலிருந்து தெளிவை பெறுவதற்கான ஒரு வழியாக நமக்கு சொல்லி தந்தார்கள். இரண்டாவதாகவும் மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு வழிமுறை இருக்கிறது. அது சீட்டு குலுக்கி பார்க்கிற இந்த முறை இது இஸ்லாத்திலே ஆகுமான ஒன்றாக, ஹதீஸினுடைய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, என்ன முடிவெடுப்பது என்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நாம் கையாள வேண்டிய மூன்றாவது சாவி அது மஷ்வரா, ஆலோசனை செய்வது என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் அதற்கு 3 வழிகளை கையாண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் கையாள வேண்டும் என்று சொன்னால், முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால் 3 விதமான வழிமுறைகளை கையாண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் வசனங்களை இறக்கி வழிகாட்டி அதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்தார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் உள்ளார்ந்த வழிகாட்டலின் பேரில் சுயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்தார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வின் வழிகாட்டலின் பேரில் ஷூரா என்னும் ஆலோசனைகள் மூலமாகத்தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும்
ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் நபியினுடைய வரலாறு. தொழுகைக்கு மக்களை எப்படி அழைப்பது என்பதற்கான ஆலோசனை நடைபெறுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். மக்களை எல்லாம் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு வர வைக்க வேண்டும், தொழுகைக்காக வேண்டி அழைக்க வேண்டும். எப்படி நாம் அதை அழைப்பது, எப்படி அவர்களை தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, பள்ளிக்கு வாருங்கள் என்பதை எப்படி மக்களுக்கு உணர்த்துவது என்கிற அந்த ஆலோசனை கூட்டத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் மக்களை எவ்வாறு தொழுகைக்கு பள்ளிக்கு அழைக்கலாம் என்று ஆலோசனை செய்கிற அந்த சமயத்தில் அப்போது ஒவ்வொரு நபித்தோழர்களும் பல கருத்துக்களை சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், நாம உயரமான இடத்துல இருந்து ஒரு கொடியை நாம இப்படி அசைக்கலாம், காட்டலாம். அதை பார்த்து மக்கள் எல்லாம் தொழுகையினுடைய நேரத்தை, தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு வந்துருவாங்க, தொழுகையினுடைய நேரத்தை அறிந்து கொள்வார்கள் என்பதாக ஒருவர் சொன்னார். இன்னொருவர் சொன்னார், ஒவ்வொரு நேரமும் நாம் உயர்ந்த மலையின் மீது நெருப்பை மூட்டினால் என்ன, அதை பார்த்து நெருப்பு எரிகிறது, அப்படியானால் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது என்பதாக சொல்லி மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெருப்பு என்பது அது நெருப்பு வணங்கிகளான மஜூசிகளின் வணக்கமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். மற்றொருவர் ஒவ்வொரு நேரமும் நாம் மணி அடிக்கலாமே என்பதாக சொன்னார். அது நசராக்களினுடைய வணக்கம், வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். மற்றொருவர் ஒவ்வொரு நேரமும் நாம சங்கு ஊதி அந்த சங்கினுடைய சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் பள்ளிக்கு வரலாமே, அதனால் நம்ம சங்கு ஊதலாமே என்பதாக ஆலோசனை சொல்லப்பட்டது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது முஷ்ரிக்குகளுடைய வணக்கம், வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றிய மனதில் எண்ணிய அந்த ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் ஏன் தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்வதற்காக ஒரு உயரமான இடத்தில் நின்று மக்களை அழைக்க கூடாது என்பதாக கேட்டார்கள். இந்த ஆலோசனை என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியானதாகப்பட்டது. இது நல்லது ஒரு ஆலோசனையாக இருக்கிறதே. நாம் ஏன் உயரமான இடத்தில் நல்ல கனத்த குரலாக இருக்கக்கூடிய சத்தமுடைய ஒரு மனிதரை நாம் நிற்க வைத்து அவர்களை பாங்கு சொல்ல சொல்லி மக்களை எல்லாம் அழைக்க கூடாது என்கிற எண்ணம் அது சரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோன்றியது. மற்ற நபித்தோழர்களும் இது ஒரு நல்ல ஆலோசனை தான் என்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஆலோசனையின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்தார்கள். பிலாலே, உங்களுடைய குரல் அது ஒரு இனிமையான குரல், நீங்கள் தான் பாங்கு சொல்வதற்கு சரியான நபர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உயரமான இடத்தில் நின்று மக்களை தொழுகைக்காக வேண்டி அழைப்பதற்கான அந்த பாங்குலியை சொல்ல சொன்னார்கள். அன்றைக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்தோழர்களுடைய அந்த ஆலோசனை மஷ்வராவின் அடிப்படையில் நடந்த அந்த ஏற்பாடு இன்று வரைக்கும் அந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கியாமத்து நாள் வரைக்கும் அது தொடரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வெற்றியாக்கி தந்தான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் மேற்கொண்ட அவர்களிடத்தில் இருந்த அந்த ஆலோசனை செய்ய வேண்டும், மஷ்வரா செய்ய வேண்டும் என்கிற அந்த நடைமுறைதான். நம்முடைய குடும்பத்தினுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால், பெரியவர்களை அழைத்து ஆலோசனை செய்து நாம் முடிவெடுத்தோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை அல்லாஹு தஆலா வெற்றியாக்கி தருவான். ஒன் மேன் ஆர்மியாக என்றைக்கும் இருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அது தோல்வியிலேயே கொண்டு போய் சேர்க்கும். அது ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கடை வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒன் மேன் ஆர்மியாக இருப்பது அது மார்க்கத்திற்கு முரணானது. அப்படியானால் மஷ்வரா, ஆலோசனை செய்யப்பட வேண்டும். ஆலோசனையின் அடிப்படையில் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தோல்வியில் முடியாது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான். அதுதான் பத்ரினுடைய போர்க்களத்தில் நடந்தது. பத்ரினுடைய யுத்தத்திற்கு சுயமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. பத்ரினுடைய யுத்தத்திற்கு முன்னால் நபித்தோழர்களை அழைத்து ஆலோசனை கேட்டு நபித்தோழர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலேயே அந்த பத்ரினுடைய யுத்தக்களம் நடந்தது என்பது வரலாறு. பத்ரினுடைய யுத்தக்களம் முடிந்ததற்கு பிறகு கைதிகளாக சிலர் காஃபியர்கள் பிடிக்கப்பட்டார்கள். அவர்களை நாம் இப்பொழுது என்ன செய்யலாம்
என்கிற போது சுயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. நபி தோழர்களை அழைத்து இவர்களுக்கு இந்த மாதிரியான தண்டனையை கொடுக்கலாம், இவர்களை நாம் கொன்று விடலாமா, சிறையில் நாம் அடைத்து வைக்கலாமா, அல்லது இவர்களை நாம் என்ன செய்வது என்றெல்லாம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். பிணை தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுவித்து விடலாம் என்கிற முடிவுக்கு அந்த ஆலோசனையின் அடிப்படையிலேயே அவர்கள் வந்தார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக, வரலாறுகளின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது என்கிற போது இதுவெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். நம்மிடத்தில் ஆலோசனை மஷ்வரா செய்கின்ற பழக்கம் என்பது இருக்க வேண்டும். ஆலோசனை செய்து மஷ்வரா செய்து எடுக்கிற அந்த முடிவு அது வெற்றியே தரும் என்பதைத்தான் இந்த வரலாறுகளின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, குழப்பமான சூழ்நிலையில் நாம் என்ன முடிவெடுப்பது, என்ன முடிவெடுத்தால் அது வெற்றியாகும் என்கிற நேரத்தில் நாம் கையில் எடுக்க வேண்டிய 3 சாவிகளை இன்றைய தினத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். 1 இஸ்திகாரா தொழுகை, 2வது சீட்டு குலுக்கி பார்ப்பது, 3வது ஆலோசனை செய்து முடிவெடுப்பது. நம் காரியங்களை வெற்றியாக்கி தருவதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அவனிடத்திலேயே உதவி தேடுவோம், ஆலோசனை செய்வோம், வெற்றியை பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.